அனைவருக்கும் நண்பர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக்கொண்டு இந்த இனிமேல் நான் அதிகமாக ஸ்டார்டிங்கில் தான் பேசுவேன். போன முறை வந்து மோகனா கேட்டாங்க, எல்லாருக்கும் நீங்கள் தான் பேசுறீங்க, இப்போ உங்களுக்கு யார் பேசுறதுன்னு. நான் சொன்னேன், நீங்களாம் பேசுங்களேன்னு. அதெல்லாம் முடியாது, நீங்களே பேசிட்டு கிளம்புங்க. இப்போ நானே பேசிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இந்த தொகுத்து வழங்கிய செலின் மேடத்தில் வந்து என்னை வாழ்த்து பேசிய கல்பனா கவிதை சொல்லலாம். அவங்க டிவி ரேடியோலாம் கவிதையை பேர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஈஸ்வர புத்தகத்து செல்வம் சார், எல்லாம் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜேடி எல்லாருக்கும் வாழ்த்து பேசினா எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது கண்ணதாசனுடைய வரிகள் ஒன்று இருக்கு. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்தும் பொழுது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உண்டன் அருள் ஒன்றோ அப்படின்னு ஒரு அன்பு நன்றி கருணை கொண்டவர் தெய்வ வடிவில் மனித வடிவில் தெய்வம் என்பது. அப்போ அதனால் அந்த வர வகையில் பார்க்கும்போது இங்கே வாழ்த்து பேசிய அனைவருக்கும் தெய்வங்கள் மனித வடிவில் வந்து பேசியதாக கருதி மகிழ்ச்சி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வந்திருக்காங்க, மிக்க மகிழ்ச்சி. பங்கஜ மேடம் வந்திருக்காங்க, சங்கீதா வந்திருக்காங்க, குழந்தி, எம் சீனிவாசன், சண்முகம், எல் சீனிவாசன், தண்டபாணி, கோட்டீஸ்வரன் எல்லாருமே எங்கள் சேர்த்து தான். அவங்களுக்காக தான் பேச வேண்டிய அவசியம் வந்துச்சு. அதில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஓய்வு பெற்றவங்களும் ஓய்வு பெற்றாலும் அன்புக்கு ஓய்வு இல்லைன்றது தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. இப்போது இந்த காலகட்டம் வந்து எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பரபரப்பாக HLO ஒர்க் போயின்ட்டுருக்கு. இந்த பரபரப்பு நடுவுலையும் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏற்பட்டு போனதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு குரல் ஒன்று இருக்குது, அறிவினான் ஆகுவதென்றும் பிரிதின் நோய் தன் நோய், அறிவினான் ஆகுவதென்று பிரிதின் நோய் தன் நோய் போல் போடுற கடையும். ஒரு அறிவு ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னால் மற்றவங்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதலைன்னா அவங்களுக்கு என்ன அறிவு இருந்து என்ன பயனளிக்கிறாங்கிற குரல். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போடுற கடையும். அந்த குரலை நான் ஜாயின்ட் டைரக்டர் சின்னதிரை சார் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் எனக்கு சுகர்லாம் இருக்கும்போது பாதிப்பு இருக்கும்போது நான் சொல்லும்போது எல்லாம் குறைச்சிக்கோங்க, அப்புறம் நான் எஸ்எஸ் டூர் போனால் தான் சார் அதிகமாகுதுன்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக இருந்தார். நிறைய வாக்கிங் போங்கன்னு சொல்லுவார். அப்புறம் ஜூஸு அதெல்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுப்பாரு, காசு கூட வாங்க மாட்டார். அதில் அந்த அளவுக்கு அந்த மாதிரி அக்கறையாக இருந்தார். அதே மாதிரி டிஆர்ஜி சார், லிங்கசாமி சார், அவரும் ஆல்ரெடி சொன்ன இந்த மாதிரி டூர் போகும்போது தான் அந்த சுவரெல்லாம் அதிகமாகிடுது, பாதிப்பு இருக்குன்னு அப்புறம் அவரும் கொஞ்சம் ஆறுதலாக சொல்லி சரி பார்த்துங்க விட பண்ணார். அதே சக்திகுமார் சார் அப்போ எஸ்ஆர்எஸ் ஜேடியாக இருக்கும்போது அவரும் சொன்னார், எங்கள் அப்பா கூட சுகர் பாதிப்பு வந்து அதில் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்குங்க அப்படின்னாரு. எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்தாங்க, அது எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த அட்மின் செக்ஷனுக்கும் எஸ்ஆர் செக்ஷனுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த LTC டூர் 2 முறை போயிட்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக எல்லாமே அப்ரூவல் ஆகிடுச்சு, சேங்ஷன் ஆகிடுச்சு. அந்த லெட்டர்லாம் பார்த்தா டிஆர்எஸ் சார் டைம் தான் இருக்கும். நீங்கள் சார் குயிக்காக அதுக்கு முன்னாடி எனக்கு பழைய எக்ஸ்பிரஸ்னால் LTC அவ்வளோ நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா அது அப்ளிகேஷன் கொடுக்கணும், அப்புறம் பெர்மிஷன் வாங்கணும், அப்புறம் அப்ரூவல் வரணும், டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தருவாங்க. நிறைய பெரிய ப்ராசஸ். நான் அதுக்கு முன்னே அப்ளை பண்ண 4-5 தடவை போய் வருவாங்க. இது பெரிய வேலை கொடுத்து நான் அதை பண்ணுறதே இல்லை. இப்போ பார்த்தோம்னா அன்றைக்கி இல்லை சொன்னால் எதுவும் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்துருங்க. டிக்கெட் புக் பண்ணி அட்வான்ஸ் வாங்க, அப்ளிகேஷன் வாங்க, லீவ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ரூவல் ஃபார்மு எல்லாம் சேங்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு உடனே வந்துடுனார். எல்லாம் அந்த மாதிரி குயிக்காக வந்துடுச்சு. நானும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேன். அந்த அந்தமான் போகும்போது தான் ஃப்ளைட்டில் போகிற வேண்டிய வாய்ப்பு இருந்ததில்ல. அந்த நடராஜ் சாரை கேட்டேன் எங்கே புக் பண்ணுறதுன்னு. அவர் சஜிலால் சாரை காட்டி விட்டார். கொஞ்சம் நல்லா கொண்டு வர ஐடி ஃப்ளைட்டில் போயிட்டு வரேன் சொன்னார். அவர் மூலம் தான் அந்த பால்மர் லாரி வழியாக அப்ளை பண்ணி போயிட்டு வந்தேன். அந்த டிசம்பர் மாதம் தான் வந்து அந்த இண்டிகோ ஃப்ளைட் பிரச்சனை. போகும்போது போயிட்டோம், வரும்போது 11 மணிக்கு காலையில் ஃப்ளைட்னா வெடிகாலம் 3 மணிக்கு கேன்சல்னு மெசேஜ் வருது. அவசரம் போட்டு வேறு ஃப்ளைட்லாம் வேறு ஆப்பில் பண்ணிவிட்டேன். அப்புறம் காலையில் 7 மணிக்கு தான் அவருக்கு சொன்னேன், சார் இந்த மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு சார்.
அதுக்கப்புறம் 7 மணிலேருந்து அவர் தொடர்ந்து சரி அவருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் வாங்கி ஓடிபிலாம் வாங்கி அப்புறம் வேறு அதே பால்பர் லாரில் புக் பண்ணி ஏற்கனவே நான் பண்ணேன் வேறு ஆப்பில் பண்ணதையும் கேன்சல் பண்ணி அப்புறம் டிக்கெட்லாம் இந்த போர்டிங் பாஸ்லாம் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து ஒரு 8-9 வருஷம் அவர் வீட்டில் வந்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி அங்கே நெட்ஒர்க் பலர் இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதனால் அவருக்கு ஒரு பொருள் சொல்லணும்னாக்கா, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிதுன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த பொருள் அவருக்கு சொல்லலாம். அது இந்த நேரத்தில் சைலா சாருக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டிசி செக்ஷன் பற்றி நான் சொல்லணும். டிசி செக்ஷன் பற்றி சொல்லணும்னா, அப்போதுலேருந்து ஷிஃப்ட்னால ஒரு டென்ஷனு பரபரப்பு. ஒன்று காலையில் சீக்கிரம் எழுந்துடணும், இல்லைன்னா நைட்டில் இருக்கணும், நைட்டில் லேட் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது டார்கெட் அடிக்கிறது, நல்ல டார்கெட் அடிச்சு முடித்தா சீக்கிரம் 1 ஹவர் பெர்மிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த டென்ஷன்லேயே எல்லாம் அடித்து கிட்டத்தட்ட டேட்டா சென்டர் ஆளுனாலே ஏதோ ஒரு நோய் பாதிப்பு தான். நோய் பாதிப்பு இல்லாத ஆளே இருக்காது. ஏதாவது அப்போ அடிக்கிறது ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிருக்காது. இப்போ எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது. நோய் பாதிப்பு இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். ஆக்சிடென்ட் எதுவும் இல்லைன்னா போகிறோம், இல்லை நாய் கடிச்சிடும். எல்லா பாதிப்பும் டேட்டா சென்டராலே தான் இருக்குது. எல்லா பாதிப்பும் டேட்டா சென்டராலே தான் இருக்குது. ஏதோ ஒரு ஆஃபீஸில் கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த அப்பார்ட் போட்டதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பண்ணுவாங்கன்னாங்க. அந்த அவங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்து அவங்களுக்கு சுகர், பிபி, ப்ரெஷரு எல்லா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா ஒர்க் பண்ணவங்க நடத்துவாங்க. அவங்க நல்லா மார்க் போடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க எதுவும் ஒர்க் பண்ணல அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த டேட்டா சென்டருக்கு எல்லா அப்பாரில் எல்லாருக்கும் நல்லா மார்க் போடலாம். அந்த அளவுக்கு பிரச்சனைங்க இருக்குது. அப்புறம் நான் அவங்களும் ஜாயின் பண்ணும்போது சம்பத்குமார் ஐயா இருந்தார். அவரும் அட்டன் பண்ணார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியும் நினைவு தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு சென்சஸ்க்கு ஒரு ஐஏஎஸ் டைரக்டர் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த கொரோனா டைமில் அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஐஏஎஸை பார்த்துட்டோம். நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் சதன் சிங் சார் பார்த்தோம். அவர் வந்து மாதம் ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவார். அவரே வந்து கிளாஸ் எடுப்பார். இந்த மணி கண்ட்ரோல் பற்றி, ஒரு மனித உறவுகள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிலாம் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. இப்படி பார்க்கும்போது ஒரு டைரக்டர் நமக்கு கிடைக்கிறாங்கன்னா அதை விட அடுத்த ஒரு டைரக்டர் அதை விட சிறப்பாக அமைஞ்சிடறாங்க. இது நம்ம சென்சஸ் சாஃப்ட்வேர் பெற்ற வரம் தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போது நமக்கு டைரக்டர் ரொம்ப நல்ல டைரக்டர் அமைஞ்சிருக்காரு. என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை நிறைய கிட்ட வாங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் இருந்துட்டாலே நம்ம 50% சரியாயிடும். அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்து வரக்கூடிய எஸ்சி ஒர்க்கு, ஹெச்எல் ஒர்க்கு இதெல்லாம் கண்டிப்பாக நாம் சிறப்பாக செய்ய முடியும். அதுக்கான அதிகாரிகள், அதுக்கான ட்ரைனிங் இப்போ எல்லாருமே இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது எல்லாருமே கிளாஸ் எடுத்துருக்காங்க. எல்லாருமே மாஸ்டர் ஆகிட்டாங்க. எல்லாருமே டீச்சராக இருக்காங்க. அதுக்கான ட்ரைனிங்கெல்லாம் எல்லாருமே கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த அதிகாரிகள் இருக்காங்க. அதனால் வரக்கூடிய சென்சஸ் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெறும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.